உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரம். நம் ஆண்டவரும் நமது ரட்சகரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் நான் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல வாரங்களாக என்னை நீ நேசிக்கின்றாயா என்ற ஒரு தலைப்பின் கீழாக பல வசனங்களை நாம் பார்த்துட்டு வருகிறோம். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு அது நல்லா இருக்குது நான் நினைக்கிறேன். அநேகர் ஃபோன் பண்ணுவாங்க, இங்கிருந்து போன உடனே ரொம்ப நல்லா இருந்தது மெசேஜ் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. சில சமயங்கள் நேரடியாக பார்த்த உடனே அவங்களும் ஐயா இந்த வாரம் ரொம்ப நல்லா இருந்தது மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப உற்சாகத்தை அது கொடுக்கிறதாக இருக்கிறது. அதே சமயங்களில் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றாங்க என்று தெரியவில்லை. எத்தனை பேர் அதை வசனங்களை கவனித்து நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது தங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் அதை அபியாசப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ அதனால இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்ட கேள்விதான் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். ஏனை நீ நேசிக்கின்றாயா என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் கேட்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லுவோம். எனவே போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், நம்முடைய ஆதாம் யாவருடைய பிள்ளைகள் அதாவது காயின் ஆபேல் தேவனுக்கு கொண்டு போய் காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சிறந்த காணிக்கை எது என்று பார்க்கும்போது ஆபேல் காணிக்கை அங்கீகரித்தார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த காணிக்கைக்கு தொடர்ச்சியை நம்ம பார்க்கும்போது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது மார்க்கு எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் சொல்றார், நீங்கள் கிறிஸ்து உடையவர்களாய் இருக்கிறபடியினால் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு கிளாஸ் தண்ணி நீங்கள் ஒரு ஊழியக்காரருக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதுக்கான பலனை ஆண்டவர் திருப்பி கொடுக்காமல் இருப்பதில்லை என்று சொல்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? அவை நீங்கள் இல்லை ஆண்டவருக்கு செய்தாலும் அது சிறிதா இருந்தாலும் அது பெரிதாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு மிகுந்த பலனாக இருக்கிறது. ஸோ அதனாலே நாம் சில சமயங்களில் நம்மளால எதுவுமே கொடுக்க முடியாது என்று சொல்லி நிறைய பேர் ஜபங்களே வைக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலே போதும், அதுக்கான பலனை அடையாமல் போவதில்லை. வாட் எவர் யூ கிவிங், நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதுக்கான பலன் நமக்கு உண்டு. எவ்வளவு பொருட்களை நாம் ஆண்டவர் பயன்படுத்தாலும் அதனால நமக்கு பலன் உண்டு. எவ்வளவு பழங்கள், எவ்வளவு விளைச்சல்கள் என்ன நமக்கு வந்தாலும், எது நம்முடைய வாழ்க்கையில வருமானங்கள் வந்தாலும் அதிலிருந்து நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அதனுடைய பலன் நம்ம அடையாமல் போவதில்லை. நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் சாதனோடு தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமா அதற்கான பலன்கள் நமக்கு வரும் என்பதிலே சந்தேகங்கள் இல்லவே இல்லை. ஆனால் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிற ஆண்டவர் இதையும் இந்த வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசையா இருக்கிறேன். என்னவென்று சொன்னால் மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, இந்த நேரத்துல நீங்கள் காணிக்கையை வாங்கக்கூடாது என்று சொல்கிறார். இந்த மாதிரியான சூழ்நிலை, இந்த மாதிரியான நேரத்துல நீங்கள் காணிக்கைகளை யாரிடத்துல என்ன பண்ண வேண்டாம், வாங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி சந்தோஷமா இருப்பாரு. காணிக்கை வாங்கக்கூடாது சிஸ்டர் அலிமியா சொல்றாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க, எந்தத்துல வாங்கக்கூடாதுன்னு சொல்ற 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் நீங்கள் கொடுங்கள். நீங்கள் சில சமயங்கள்ல என்னை கூப்பிடுவீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காருக்கோ யாருக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா, ஐயா இந்த மாதிரி வாங்க ஐயா இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிடுவது உண்மையாகவே அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உண்மையாகவே இந்த மாதிரியான ஒரு போன் கால்காக நான் ஆவலாக காத்திருக்கிறேன். இந்த மாதிரியாக யாரையும் ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும், ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தை அவர்கள் பெற வேண்டும், ஆண்டவரை அவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபையில் அனுதினமும் அவர்கள்
சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய நீதியாக இருக்கிறது, இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, இதுதான் தேவனுக்கு மிக விருப்பமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகையினால இப்படிப்பட்ட நேரங்களிலே அவர்களை காணிக்கைகளை கொடுப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். நான் சொல்லுவேன், தயவு செய்து இந்த காணிக்கைகள் வேண்டாம் என்று சொல்லுவேன். ஆனா நீங்க சொல்ல பரவாயில்ல வாங்கிக்கீங்க ஐயா, பரவாயில்ல வாங்கிக்கீங்க, பரவாயில்ல வாங்கிக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், கட்டாயப்படுத்த வேண்டாம். மாறாக நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த மாதிரி நேரத்துக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், காணிக்கையை வாங்க மாட்டோம். வியாதிப்பட்டவர்களுக்காக வந்து ஜபிக்கும் பொழுது, கஷ்டப்படுவதற்காக வந்து ஜபிக்கும் பொழுது, தேவைப்படுகிறவர்களுக்காக வந்து ஜபிக்கும் பொழுது காணிக்கைகளை நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன தேவன் சொல்லுகிறார். இலவசமாய் பெற்றீர்கள், என்ன பண்ணுங்க, இலவசமாய் சுமத்த மக்களுக்கு நீங்கள் கொடுங்கள். டோன்ட் கெட் எனி ஆஃபரிங், அல்லது எந்த ஒரு பணத்தையும் அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் இந்த ஜபத்துக்காக என்ன பண்ணாதீங்க, நீங்க வாங்க வேண்டாம். இது இலவசமாய் நான் கொடுத்த வரம், நீ சுதந்திரம் கொடுக்கவில்லை, மாறாக நான் சுதந்திரம் கொடுக்கிறேன், நீ இலவசமாய் இந்த வரத்தை பெற்றுக்கொண்டாய், இலவசமா இந்த வரத்தை என்ன பண்ண பயன்படுத்தி நாங்கள் சொன்னார். ஒரு சின்ன உதாரணத்தை பழைய பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது, எலிசா என்பவரிடத்துல ஒரு நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகி சுகமாக்குவதற்காக ஒரு பெரிய படைத்தலைவன் போகிறார். அங்க போகும்பொழுது இவன் நிறைய பொன்னையும், அதாவது தங்கத்தையும் வெள்ளியையும் உச்சிதமான பொருட்களையும் அவருக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு போறார். எப்படி இதுக்காக எடுத்துட்டு போறாரு அப்படின்னா, போயிட்டு ஒருவேளை நான் சுகம் பெற்றேன்னா அவருக்காக ஒரு காணிக்கையை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாகமான் குஷ்டரோகி எடுத்துக்கொண்டு போகிறார். அதனால எலிசாவை பார்க்கிறாரு. எலிசா சொல்றாரு, எலிசா என்னை நீ பார்க்கவே தேவையில்ல, அவர் போய் யோர்தான் நதியில ஒரு 7 தரம் அவரை வந்து முழுகு சொல்லு அப்படின்னு சொன்னா அவர் அது மாதிரி செய்யறார். 7 தரம் முழுக்க உடனே கிருஷ்ணரோகம் நீங்கிடுச்சு. அப்போ சொல்றாரு, இந்த வெகுமதிகளை கொண்டு வந்து, பணத்தை கொண்டு வந்து, காணிக்கையை கொண்டு வந்து அந்த எலிசா கிட்ட கொடுக்கும்போது அவர் சொன்னா, நான் அதுல இருந்து ஒரு சின்ன காசு கூட என்ன பண்ண மாட்டேன், நான் வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் நிலவப்பொருளுடைய ஒரு விஷயமா இருக்கிறது. அதனால அந்த நாகமான் என்ன பண்றான், தன் சுகத்தோடு கூட அந்த பணத்தை எடுத்துட்டு அவன் என்ன பண்றான், திரும்பி தன் தேசத்துக்கு போகிறான். ஆனால் அவனுடைய அசிஸ்டன்ட், அவனுக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரனாக கேஆர்சி என்ன பண்ணுகிறான், எலிசாவுக்கு தெரியாம என்ன பண்ணுவான், போயிட்டு அந்த பணத்தை, அந்த நகையை, அந்த பொண்ணை வெளியே வாங்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவனுக்கு இருந்த குஷ்டரோகம் இவனுக்கு வந்தது. இவனுக்கு மட்டுமல்ல, மணி பிள்ளைகளுக்கெல்லாம் வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால நீங்கள் இதை மனதில் கொண்டு ஸ்தோத்திரம், கர்த்தரை நேசிக்கிறவர்களாக நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை வாட்டவர் என்னெல்லாம் உங்களுக்கு வருகிறதோ அதில் நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம், கட்டாயமாக அல்ல, மனவிசனமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடி உங்களுக்கு விருப்பமானதை ஆண்டவருக்காய் கொடுங்கள். நிச்சயமாக நீங்கள் நேசிக்கிறதுனால் ஆண்டவர் நிச்சயமா பல மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு வழிநடத்துவார் என்ற சந்தேகம் கிடையாது. அதனால மார்க்ல 9:41 சொல்லுகிறது, 1 கிளாஸ் தண்ணி கொடுத்தாலே அதுக்கான பலனை நீங்கள் அடைவீர்கள். உங்களிடத்துல வந்து ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது 1 கிளாஸ் தண்ணி கொடுத்தாலே அதுக்கான பலனை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகங்கள் இல்லை. மற்றவர் நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கான பலனை நீங்கள் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகதான் அர்ப்பம். 1 ஏக்கரை நீ விதைத்தின்னு சொன்னா 1 ஏக்கரை நீ அறுக்க முடியும். நீ 10 ஏக்கரை விதைத்தின்னு சொன்னா நீ 10 ஏக்கரா அறுக்க முடியும். அவன் 1 ஏக்கருக்கு நீ விதைச்சிட்டு 10 ஏக்கரை அறுக்கவே முடியாது. நீ எவ்வளவு ஆண்டவருக்காய் கொடுக்கிறையோ அவ்வளவு பலனை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதே சந்தேகமே. அது தொடர்ச்சியாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யாராவது எடுத்தவர்கள் நிறுத்தி நிதானமாக இதை நீங்கள் வாசித்து தரும்படி உங்கள் அன்பாக கேட்கிறேன். 8 வயதாயிருந்தது. 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய ஆதேயாவின் குமாரத்தியான அவன் தாயிற்கு எதியார். பாருங்க, இந்த ராஜா பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யோசியா. ராஜாவுடைய பெயர் என்ன? யோசி. இவர் ராஜா ஆகிற பொழுது இவருக்கு என்ன வயசு? 8 வயசு. 8 வயசுல இவரு வந்து ராஜாவாக்கிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா வேற யாரும் அவங்க ராஜா இல்லை. அதனால அந்த சந்ததியில் இவர் வந்ததுனால இவர் என்ன வாக்குறாங்க? ராஜா வாக்குறாங்க. இந்த அரசாங்கம் எப்படின்றது இவருக்கு தெரியவே இல்லை. இந்த யோசியா எப்படிப்பட்டவர் சொன்னால் உண்மையாகவே தேவனுக்கு பயந்திருக்கிறதான ஒரு மனுஷன் என்று நம்ம சொல்லலாம்.
என்னை நேசிக்கின்றாயா என்ற ஒரு தலைப்பிற்கிறார் நாம் பார்த்துக் கொண்டு வரும்பொழுது, இந்த இடத்துல யோசியா ராஜா கடவுள் மேல எந்த அளவுக்கு அன்பு வைத்தார் என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். பைபிளை நீங்க பார்க்க வேண்டாம், என்னை கவனிக்கும்படி உங்களை அன்பாக நான் கேட்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். இது நீங்கள் எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணாம கேட்டாதான் உங்களுக்கு இது புரியும். இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியலன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் நான் பிரச்சனை பண்ணாலும் உங்களுக்கு புரியல. சரி, இஸ்ரவேல் தேசத்தை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று யூதயா தேசம், இன்னொன்று எருசலேம். இந்த ரெண்டு தேசங்கள் இருக்கு. ஒரே தேசம் இரண்டாக பிரித்து ரெண்டு ராஜாக்கள் இருக்காங்க. அந்த யூதயா தேசத்துக்கு தான் பல வருடங்களுக்கு பிற்பாடு இந்த ஓசியா ராஜாவாங்க. அந்த சின்ன நாட்டுக்கு தான் இதுக்கு ராஜாவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவனுக்கு பயந்த ஜனங்கள் யாரும் கிடையாது. யாரும் கர்த்தரை அறிகிற அறிவு யாருக்கும் கிடையாது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் எருசலேமிலும் சரி யூதயாவிலும் கிடையாது. வேதனையான ஒரு விஷயம், வேடிக்கையான ஒரு விஷயம், மிக கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். கர்த்தருடைய மனசை புண்படுத்துகின்ற ஒரு ஜனங்கள் என்று கூட அவர் சொல்லலாம். ஆகவே பிரியமானவர்களே, அந்த மாதிரியான பல வருடங்கள் அந்த இஸ்ரவேல் தேசங்கள் இப்படி தேவனுக்கு கீழ்ப்படியாம வந்த காலத்துலதான் இப்பொழுது ஓசியா ராஜாவாக இருக்கிறார். இந்த இரண்டாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செமையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகள் எல்லாம் வலது இடது புறம் விலகாமல் நடந்தான். எப்படிப்பட்டவனா இருந்தானா? கர்த்தருக்கு செமையானதை செய்தான். தாவீதை போல இவர் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் தேவனுக்கு செமையான வழியிலே அவன் நடந்தான். இந்த வசனத்தின்படி நீங்கள் நான் வாழ வேண்டிய அவசியமா இருக்கு. நீங்கள் நான் எப்படி வாழணும்? செமையான வழியிலே, தேவனுக்கு பிரியமான வழியிலே நீங்கள் நான் நடக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. இவனும் சாதாரண மனுஷன் தான். இவனும் நம்மளை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான். தேவனை பார்க்காத மனுஷன் தான். சரிங்களா? ஆகையினால் நீங்களும் நானும் கூட இந்த யோசியா ராஜாவை போல நீங்கள் நானும் தேவனுக்கு தாவீதை போல இவன் வாழ்ந்தது போல நீங்களும் நானும் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கு. மூன்றாவது வசனம், ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்துல ராஜா மிகிலாவின் குமாரனாகிய அத்லியாவின் மகன் சாய்பான் என்னும் சப்ரேத்தியாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாகிய மிகிலியாவிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தில் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகையை பார்த்து, பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவரின் கையிலே கொடுத்து, அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காக அதில் இருக்கிற வேலையில் வேலைக்காரராகிய அச்சனும் சிற்பாசிரியர்களும் ஒற்றரும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிற விதத்தில் செலவழிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார். பல ஆண்டுகள் தேவனுடைய ஆலயம் மூடப்பட்டிருந்தது. யூதயா வேற தேசம், சமாரியா வேற தேசம், எருசலேம் வேற தேசம். இப்ப சர்ச்சை எங்க இருக்கு அப்படின்னா, எருசலேமுக்கும் யூதயாக்கும், எருசலேமுக்கு தான் சர்ச்சு, ஒரே ஒரு சர்ச்சு தான். ரெண்டு ராஜாக்களுக்கு இருக்காங்க, ஆனா சர்ச்சை ஒரே ஒரு சர்ச்சு. யாரால கட்டப்பட்ட சர்ச்சு? சாலமோன் ராஜாவால கட்டப்பட்ட திருச்சபை. திருச்சபை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த திருச்சபை பாழா கிடக்கிறது, மூடப்பட்ட கிடக்கிறது. அந்த சர்ச்சைக்குள்ள நிறைய வேற தெய்வங்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வேதனையாக யோசனை. சர்ச்சுக்குள்ள என்ன இருக்குது? வேற விதமான காரியங்கள் நடந்துட்டு கொண்டிருக்கிறது. சர்ச்சை அலங்குகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. முதல்ல ஓசியா ராஜா
அங்க அந்த தேசத்துக்கு ஆள் அனுப்பி முதல்ல அதை போய் பாரு, யாருக்கிட்ட அந்த பணம் இருக்குதோ அந்த பணத்தை வாங்கி சர்ச்சு வேலையில் என்ன பண்ணு செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பினார். இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? தேவனையும் நேசிக்கிறவனாய் இருக்கிறான், மற்றவர்களையும் இவன் நேசிக்கிறவனாய் இருக்கிறான். தேவனுடைய விருப்பமே என்னவென்று சொல்லி சொன்னால், மற்றவர்களை நாம் நேசிக்கணும், தேவனையும் நாம் என்ன பண்ணோம். அல்லேலூயா. நிறைய பேர் மற்றவர்களை நேசிப்பாங்க, தேவனை நேசிக்க முடியாது. நிறைய பேர் தேவனை நேசிப்பாங்க, மற்றவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், தேவனை நாம் நேசிக்க வேண்டும், மற்றவர்களை நாம் என்ன பண்ணணும், நேசிக்க வேண்டும். ஆக இந்த ஓசியா ராஜாவுடைய குணங்கள் எப்படி இருக்குது என்று சொல்லி சொன்னார். பல ஆண்டுகளுக்கு அப்புறமாக அந்த தேசத்துல ஒருவனும் தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன், தேவனை நேசிக்கிறவன் ஒருவனும் இல்லவே இல்லை. அதனால் இவன் தேவனை மட்டும் தனியாக நேசித்து ஜெபித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து மறிக்கவில்லை, மாறாக மக்களை நேசித்தபடியாலே ஆலயத்தை புதுப்பித்தபடியான காரியங்களை ஏற்பாடு. எத்தனாவது வருஷம்? அவன் ராஜாவாகி 18வது வருஷம். அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன வயசு? 26 வயசா இருக்கும். அந்த பொறுப்பு எடுத்து அவன் போய் திருச்சனுடைய வேலைகளெல்லாம் முடித்து விட்டு அந்த வேலைக்காரன் திரும்பி வரும் பொழுது அங்க இருக்கிற ஆசாரியன் ஒரு புஸ்தகத்தை கொடுத்து அனுப்புவான். இந்த புஸ்தகத்தை கொண்டு போய் ராஜாவிடத்துல கொடு. ஆசாரியனுக்கு இதுவரைக்கும் வேலைகள் கிடையாது, ஆசாரியன் இதுவரைக்கும் தூபம் காட்டவில்லை, ஆசாரியன் இதுவரைக்கும் தேவனை நோக்கி ஜெபிக்கவில்லை என்று சொன்னால், தேவன் இருக்கிற இடத்துல வேற ஒருவர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பாகான் என்கிற கடவுள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க, சூரியன் என்கிற கடவுள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க, சந்திரன் என்கிற கடவுள் வந்து உட்கார்ந்து இருக்கிறது. தேவனுக்கு தேசத்துல அருவருப்பை உண்டாக்கி இருக்கிறார். எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தார், தேவன் ஜனங்களை எப்படி அன்பு செலுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடு அவங்க கட்டின வீடா? எங்கிட்ட பேசுற தயவு செய்ய முகத்தை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடு அவங்க கட்ட வீடா? இல்லை. அவங்க குடிக்கிற தண்ணியினுடைய தொடர்பு அந்த கிணறு அவங்க வெட்டின கிணறா? இல்லை, தேவன் கொடுத்தது. அவங்க பயிர் வைக்கிறாங்க நிலங்கள், அது அவங்க வாங்கினதா? இல்லை, தேவன் கொடுத்த நிலங்கள். எல்லாமே தேவன் அவர்கள் கொடுத்திருக்க, தேவன் கொடுத்தவரை மறந்துவிட்டு வேற தேவர்களை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை பட்டாள் பண்ணும் பொழுது அவங்க எந்த வேலையுமே செய்யாமையே போய் நேரம் ஒரு வீட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவர் கொடுத்தாங்க போட்டு எந்த ஒரு வேலையை செய்யாமையே அவங்களுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கான கிணறை கொடுத்தாங்க ஆண்டவர். எந்த வேலையுமே செய்யாமையே ஒரு ஏக்கர் கட்டுகள் நிலங்களை கொடுத்து திராட்சை பழங்களை சாப்பிடும்படி ஆண்டவர் உதவி செய்யறாங்க. எந்த பிரயாசப்படாமலேயே கடவுள் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான பலமுள்ள தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்மளுக்கு அதுக்குள்ள இதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு இங்க? இல்லவே இல்லை. சரீர பிரகாரமாக ஆண்டவர் அவங்களாதான் என்ன பண்ணிருக்கிறார்? அதிகமாய் நேசித்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஆண்டவர் நிலங்களை தான் கொடுத்தார், வீடுகளை தான் கொடுத்தார், கிணறு தான் கொடுத்தார். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஜீவனையை கொடுத்தார். தன்னுடைய உயிரை ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே உங்களுடைய பார்த்தான்னு சொல்கிறார், என்னை நேசிக்கிறாயா? நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரை நாம் உங்களை நேசிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரை. இப்படி நீங்கள் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் நீங்கள் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாது என்று சொன்னால் நீங்கள் பொய் சொல்வதாக இருப்பீர்கள். நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை நேசிப்பது உண்மையானால், இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன கற்பித்திருக்கிறாரோ அதன்படி செய்யும் போதுதான் நாம் உண்மையாக அவரை நேசிக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுடைய ஒட்டுமொத்த கதைகள் என்னன்னு சொன்னால், தேவனை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும், தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும், தேவனுக்கு எல்லாவற்றிலும் ஃபர்ஸ்ட் ப்ரிபரேஷன் கொடுக்கும் பொழுது உண்மையாகவே நம்மளை ஆண்டவர் சமாதானமாக வழிநடத்துவோம். ஆமென். 22ஆம் அதிகாரம் 10-13 வரைக்கும் யாராவது ஒரு வாசிப்பு கொடுக்கும்படி நண்பா கேட்டிருக்கிறேன். 10 வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். பாருங்க, போய் வந்த சகோதரன் சொல்றாரு, ஆசாரியனாகிய இல்க்கியா ஒரு புஸ்தகத்தை என் கையில கொடுத்து அமிச்சாரு அப்படின்னு சொல்ற. ராஜா சொல்றாரு, வாசிமா, அதுல என்னதான் எழுதியிருக்கிறது என்பதை கொஞ்சம் படிச்சு காட்டுன்னு சொல்லி சொல்லும் பொழுது 11ஆம் வசனம், ராஜா
நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தினுடைய கிரியைகளை, காரியங்களை, வசனங்களை, வார்த்தைகளை அவன் கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு போதும். ஆகையினாலே எல்லா வேதத்தை அறிந்தவர்களும் மூப்பர்களையும் பெரியோர்களையும் எல்லோரையும் இந்த ஓசியா ராஜா வரவழைத்து இந்த செய்தியை படிச்ச வார்த்தைகளை கேட்ட பொழுது வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார். என்ன வஸ்திரங்களை கிழித்து தான் உடுத்திக் கொண்டிருந்தாலே வஸ்திரங்களை கிழித்து. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு இங்க உட்கார்ந்து கொண்டிருக்க நமக்கு என்ன உணர்வு சிஸ்டர் பிரதர்? என்ன உணர்வு? ஆண்டவர் சொல்றார், உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். அவனுடைய வசனங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல நீ உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு வாசிக்கிறார், பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லும் பொழுது பொய் சொல்கிறவர்களாக நீங்கள் வஸ்திரங்களை என்ன பண்ண வேண்டும்? கிழித்துக் கொள்வதாக இருக்க வேண்டும். அதுதான் மனசுல வசனங்கள் குத்தப்பட்டதுக்கான அடையாளம். நீ தேவனை நேசிக்கிறதுக்கான அதுதான் அர்த்தமாக இருக்கிறது. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் செய்த காரியங்கள் இன்னும் என்ன வசனங்கள் இருக்கிறது, இன்னும் என்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியா சொல்றார், ப்ளீஸ் நீ போய் இன்னும் பைபிளை கொண்டு வாங்க, இன்னும் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் கேளுங்க. என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் சொல்ல கர்த்தருடைய கோபம் பயங்கரமா இருக்கிறார். யார் தப்பித்துக் கொள்ள முடியும்? பிரியமான நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டுடைய கோபத்துக்கு ஒருவர் என்ன பண்ண முடியாது, தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய கோபம் பற்றி எறிய போகிறது. அவர் மிக பொறுமையோடு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். வசனங்களை நீங்கள் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், சபைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய கற்பனையின்படி நடக்கிறோமா, அவருடைய வசனத்தின்படி நடக்கிறோமா, அவருடைய எழுத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறோமா என்பது இல்லவே இல்லை. வேதனையான ஒரு விஷயம், வேடிக்கையான ஒரு விஷயம். அதனாலே ஆண்டுடைய கோபம் நம்ம பற்றி எறியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாகவே இயேசு கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். என்னை நீ நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா அல்லது என்னை விட வேற ஏதாவது நேசிக்கிறாயா? இங்க பார்க்கும்போது ஓசியா தேவனை மட்டும் நேசித்தான். ஆலயத்தின் மேலே கரிசனையுள்ளவனா இருந்தான். அந்த திருச்சபை அந்த கட்டிடங்களை குறித்து அதை புதுப்பித்து அதை புதுசாக பெயிண்ட் பண்ணி எங்கெல்லாம் உடைஞ்சிருந்ததெல்லாம் சரி செய்து பல காரியங்களை செய்தான். தொடர்ந்து நாம் 16-17 வாசி கேட்கலாம். இதே அதிகாரத்தில் இதோ அவர் சொல்றாரு பாருங்க, இன்னும் சில பேர்கிட்ட போய் கேட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆனா அவங்க சொல்லி அனுப்புறாங்க, ஒரு தீர்க்கதரிசி ஒரு அம்மா சொல்லி அனுப்புறாங்க, நான் என்ன நினைச்சனோ அதை நான் செய்வேன் ஆண்டவன். நான் என்ன இந்த ஜனங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நான் நினைத்தனோ கட்டாயம் என்ன பண்ணுவேன், அதை நான் செய்வேன். அவ்வளவு கோபம் எனக்கு இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் அவ்வளவு கோபம் இருக்கு? ஏன் அவ்வளவு கோபம் இருக்கிறது? வேற தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார், வேற கடவுள்களை அவர்கள் கும்பிட ஆரம்பித்தார்கள். யார் உன்னை அடிமைத்தனத்துக்கு வெளியே கொண்டு வந்தது? யெகோவா தேவன். யார் உனக்கு 40 வருஷம் வேலை செய்யாம சோறு போட்டது? யெகோவா தேவன். யார் உனக்காக செங்கடலை பிளந்தது? யெகோவா தேவன். உனக்காக சகலத்தையும் செய்தவர் பிதாவாகிய தேவனை இருக்க நீ வேற தேவனை ஆராதிப்பதில் என்ன இருக்கிறது? வேற கடவுளை நீ எதுக்கு ஆராதிக்க முடியும்? எதுக்கு ஆராதிக்க போகிற? ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவனாக இருக்கிறது. அதை குறித்து எந்த இஷ்டப்படிதான் பண்ணக்கூடாது, நீ செய்யவே கூடாது. அதை இன்னும் அந்த ஆலயத்தை நேசித்து அதுக்கான வேலைகளை என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ முயற்சி எடுத்து செய்ய வேண்டியது உடைய கடமையாக இருக்கு. 17ஆம் வசனம். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கையில் கிரியைகள் எல்லாவற்றையும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறு தேவர்களுக்கு கோபம் காட்டினபடியால் என் உக்கிரம் உள்ள ஸ்தலத்தின் மேல் பற்றி எறியும், அது அழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள் என்று ஒரு அம்மா சொல்லி அனுப்புறாங்க.
ராஜாவுக்கு இந்த செய்தி கேட்டது. வேதனையான ஒரு விஷயம், மிகுந்த கவலைப்படுகிற ஒரு விஷயம். 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை கேட்டபோது உன் இருதயம் இறங்கி என் கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுத்தபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். போதும். ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு நான் இந்த பனிஷ்மெண்ட் நான் கொடுப்பேன், ஜனங்களை நேசிக்கல, என் மேல அனுபவிக்கல, நான் தான் எல்லாத்தையுமே அவங்க கொடுத்தேன். ஆனா அவங்க என்னை விட்டு வேற காரியங்களுக்கு அன்பு செலுத்தினாங்க, என்னை விட்டு வேற ஒரு காரியத்து மேல அவங்க பாசம் வைத்தாங்க, என்னை விட வேற ஒன்று அவங்க நேசித்தபடினாலே நான் அவங்க சும்மா விட மாட்டேன். ஆனா இந்த வார்த்தைகள்லாம் நீ கேட்ட போது நீ அழுது ஜபம் பண்ணியே, நீ வேதனைப்பட்டியே, உன் ட்ரெஸ் நீ கீழ்ச்சிக்கிட்டியே, அதனால உன் ஜபத்தை நான் கேட்கிறேன். யாரை பார்த்து சொன்னார்? எல்லா மக்களையும் பார்த்து சொல்லவில்லை, மனதிலும் பார்த்து ஜனங்களை பார்த்து சொல்லவில்லை, மனதில் நேசித்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு ஆள் இந்த கூட்டத்துல ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் கூட உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஒரே ஒரு விசுவாசி, ஒரு சகோதரி, ஒரு சகோதரன் ஆண்டவருக்கு உண்மையாக இந்த வசனங்களை கேட்டு அதன்படி செவி கொடுத்து ஆண்டவரை மிகவும் நேசித்த ஒரு மனுஷன் இருப்பார் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன். பெரியமானவர்களுக்கு படிப்பை கொடுத்தது அவர், உனக்கு ஜீவனை கொடுத்தது அவர், உன்னை வளர்த்தது அவர், உனக்கு கண்பார்வை கொடுத்தது அவரு, உன்னை சுவாசிக்கும்படி செய்தது அவர், உனக்கு நடக்கும்படி செய்தது அவரு, உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தது அவர், உனக்கு ஜீவனை கொடுத்தது அவரு. நீ அவரை நேசிக்காம வேற எதையோ நீ நேசிச்சிருக்கிற, அதில் ஆண்டவருக்காக உன்னுடைய பற்றி எறியும். ஆனால் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நீ அவர் உண்மையாய் நேசிப்பாய் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்கிறார், விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பார்க்க. 20ஆம் ஆகையால் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை என்னுடைய பிதாவின் அண்டையிலே நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன், இந்த உலகத்துல உன்னை என்ன பண்ண மாட்டேங்கி நான் வைக்க மாட்டேன். ஓசியா, நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். எப்ப நான் எடுத்துக்கொள்ள போகிறேன்? உபத்திரவங்கள் அந்த பூமியில வரும், எருசலேமில் உபத்திரவங்கள் வரும், அடிமைத்தனங்கள் உபத்திரவங்கள் வரும், எருசலேமில் வரும், யூதாவில வரும். அதுக்கு முன்பதாக நான் உன்னை எடுத்துக்கொள்வேன். வாசிக்க சொல்றேன், ஆகையால் நான் உன்னை பிதாக்களிடத்தில் நான் சேர்த்துக் கொள்வேன், நீ சமாதானத்தோடு உன் கல்லறையில் நீ சேர்ப்பாய், நான் இந்த ஸ்தலத்தின் மேலே வரப்படும் சகல பொல்லாப்பும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றார். இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். நீ அழிந்து போவாய், ஜனங்கள் அழிந்து போவார்கள், நீ அதுக்கு முன்பதாக மறித்து போவாய், உன்னை நான் என்ன பண்ணுவேன்? நான் எடுத்துக் கொள்வேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்விதான், உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்களா? ஆண்டவர் மேல நீங்கள் உண்மையாகவே அனுபவித்திருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவர் மேல அனுபவிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வாதமாயிருக்கீங்க. உலகத்துல தேவன் உங்களுக்கு சமாதானத்தை அவர் கொடுத்து அவர் வழிநடத்துவார். 23ஆம் அதிகாரத்தில் நம்ம வரும். 23ஆம் அதிகாரத்தில் கொண்டிருந்த சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரைகள் எல்லாரும் அழைப்பித்தான். அவர்கள் அவர்களிடத்தில் கூடின பொழுது, இங்க பாருங்க, முதல் வசனத்துல 2 விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, ராஜா யூதாவில் இருக்கிற மூப்பர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள். இரண்டாவது, எருசலேமில் இருக்கிற ஜனங்கள். யூதா எருசலேம் சேர்ந்ததுதான் இஸ்ரேல். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து கேட்டீங்க, யூதா தேசமும் இந்த எருசலேம் சேர்ந்ததுதான் என்னது? இஸ்ரேல். இரண்டாவது பிரிந்திருக்கு 2 ராஜாக்கள். சோதரம். அவர்களை இந்த சிறிய தேசத்துடைய ராஜா எல்லாரையும் வரவழைத்து இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களையும் வாசித்து எல்லா ஜனங்களும் தேவனை நோக்கி ஜெபிக்கும்படி சொல்லுகிறான். பாருங்க பாருங்க, நன்கு அவசரம். பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரக தோப்புகளுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவர் புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கு
இரண்டாம் வகுப்பான ஆசிரியர்களுக்கு வாசலை காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாக கிரோன் வெளியிலே சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினார். எல்லா விக்கிரகங்களை, எல்லா விக்கிரக தோப்புகளை, எல்லா அசுசுக்கிரைகளை கோயிலை விட்டு தேசத்தை விட்டே அகற்றி விட்டான் பாருங்க. யோசிக்கிறாங்க. இது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தவர். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு மனுஷன். சரிங்களா? நீங்களும் நானும் கூட நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய குடும்ப ஃபங்க்ஷன்ல, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நம் கர்த்தருக்காக என்ன பண்ணணுங்க? வைராக்கியம் பாராட்டுவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த தேவன் மிகவும் விரும்புகிறவர்களாக. சில சமயங்கள் நம்முடைய குடும்பங்கள்ல நல்ல நல்ல ஃபங்க்ஷன் நடக்குது, சில வருத்தமான ஃபங்க்ஷன்கள் நம்முடைய குடும்பங்கள்ல நடக்கிறது உண்டு. இவர்களுக்கு தேவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் கொடுக்கிறோமா அல்லது விக்கிரகங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் கொடுக்கிறோமா என்பதை யோசிக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறவராக, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நாம் அவர் மேல் அதிகமான அன்பை வைத்திருக்கிறோமா என்பதை அவர் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எல்லா விக்கிரகங்களும், எல்லா கோயில்களையும் தேசத்தை விட்டு என்ன பண்ண சொன்னார்? அவர் வெளியே அனுப்ப சொன்னார். எல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பாருங்க, ஓசியா பற்றி சொல்லப்படுகிறது. என்னவென்று சொல்லலாம்? எப்படிப்பட்டது சொன்னார்? கர்த்தருக்கு தன் முழு இருதயத்தோடும், தன் முழு ஆத்மாவோடும், தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழுந்ததும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. யாரை போல? ஓசியாவை போல கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனுஷன் இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இதுக்கு பின்னாடியோ உங்க குடும்பத்துல கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகள் நீங்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு முன்னாடியோ உங்களுக்கு பின்னாடியோ இதுக்கப்புறம் உங்களை மாதிரி வைராக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவர்களை ஒரு குடும்பத்துல பார்க்க வேண்டும். அவன் கிறிஸ்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தருக்கு முதலெடுத்து கொடுக்கிற என்ற ஒரு நல்ல பெயரை நீங்கள் எடுத்துள்ளா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனாலே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நான் 2 காரியத்தை எடுத்து வந்தேன். முதல் ஆராதனைக்கு தான் இந்த ஒரே ஒரு விஷயத்தை பார்த்து சொல்வதற்கு நேரம் போனதில்லை. ஓசியாவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சமாதானம் அவன் அடைந்ததற்கு காரணம், தேவனுடைய சமூகத்தில் போய் சேர்ந்ததற்கான ஒரு காரணம், பிதாக்களோடு கூட அவன் அடக்கப்படுவதற்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், தேவனுக்காகவும் மனுஷனுக்காகவும் வைராக்கியம் பாராட்டின ஒரு மனுஷனாக தேவனை உண்மையாக நேசிக்கக்கூடிய வைராக்கியம் உள்ள ஒரு ராஜாவாக ஓசியாக இருந்தார். ஸ்தோத்திரம். எல்லாரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். வாரின்னு சொன்னால் எல்லா மூப்பர்கள் இருந்தார்கள். வாரின்னு சொன்னால் எல்லா வாலிபர்கள் இருந்தார்கள். சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் எல்லாரும் உட்கார்ந்தாங்க. நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்த போது எல்லாருக்கும் கவனித்தார்கள். சத்தியத்துல சகல சத்தியத்துல நடந்துபடிக்கு தேவன் அவன் மூலியமாக எழுப்பினார். அவன் யார் ஒருவர் வாஞ்சியா இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் பார்க்கிறார். அவர்களை கொண்டு தேவன் எழுப்புகிறவராக. சில சமயங்கள்ல உங்களிடத்துல இந்த மாதிரி வைராக்கியமான சத்தியத்துல நீங்கள் இருக்கும் பொழுது எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் நீங்க சொல்கிறார், கவனிங்கள். நீங்கள் இப்படிப்பட்ட சத்தியத்துல ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்கும் போது வேற ஒரு கிறிஸ்தவன் வருவான். வேற ஒரு கிறிஸ்தவன் நான் பரவாயில்ல, அதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் பரவாயில்ல, கடவுளுக்கு தெரியும் என்கிற மாதிரி ஒரு மைனஸான ஒரு வீக்னஸான ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, அது நம்மிடத்துல பலமான கிரிகளை நம்ம செய்ய வேண்டும். அது பலமாக விசுவாசத்தை விட்டு விலகி தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு விலகி அதையும் ஆண்டவர் பொறுத்துப்பாரு, அதையும் ஆண்டவர் மன்னிப்பாரு, ஆண்டவருக்கே நிலைமையெல்லாம் தெரியுன்ற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம், பிசாசு அப்படிதான் மெதுவாக நம்ம இடத்துல தெரிய செய்வான். இது தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற விஷயம் அல்லவே.
அல்ல. ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தில் கனியை சாப்பிடாதே என்று சொன்னார். பிசாசு சொல்லுகிறான், இதை நீ சாப்பிடு. ஆண்டவர் சொன்னார் சாப்பிடாது. பிசாசு சொன்னார் சாப்பிடு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார் மரத்தின் கனியை சாப்பிடாது. பிசாசு சொல்றார் இதை சாப்பிடு, இதை சாப்பிடு என்று சொல்லுகிறார். ஆதாம் வியாபாரி யாருக்கு செய்து கொடுத்தார்கள்? பிசாசுக்கு செய்து கொடுத்தார். பிசாசுக்கு செய்து கொடுத்தார். That means அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிசாசை லவ் பண்ணாங்க, பிசாசை நேசித்தாங்க, பிசாசுடைய கட்டளைக்கு இணைந்தாங்க. தேவன் சொல்லுவதை அவர்கள் கேட்கவே இல்லை. சிருஷ்டித்தது தேவன், பழங்களை கொடுத்தது தேவன், தண்ணீரை கொடுத்தது தேவன், அந்த ஏதேன் தோட்டத்தில் நகைகளை கொடுத்தது தேவன், ஆறுகளை ஓடப்பட்டது தேவன். பிசாசு ஒன்று கூட செய்யல ஜனங்களை. பிசாசு ஒண்ணு கூட செய்யல ஜனங்களை. அவன் சொன்னதெல்லாம் நம்ம அழிக்கும்படி இருக்கிறான். நம்ம நித்திய நரகத்தில் போகும்படி எத்தனை பண்ணுகிறான். நாம் உலகத்துல நல்லா இருக்கக்கூடாது என்பதற்காக எத்தனை பண்ணுகிறான். ஆதாம் ஏவாள் யார் சொன்னதை கேட்டாங்க? பிசாசு சொன்னதை கேட்டாங்க. நித்திய ஜீவனை இழந்தார்கள், மரணத்தை ருசி பார்த்தார்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி நீ நடப்பியா? பிசாசு சொல்லுகிறபடி நீ நடப்பியா? உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய வேலையில, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எதுவா இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை எதுல ஆசீர்வாதமா இருக்கும், உன் வாழ்க்கை எதுல சந்தோஷமா இருக்கும், உன் வாழ்க்கை எதுல சமாதானமா இருக்கும்? தேவன் சொல்றதுல நல்லா இருக்குமா உன் வாழ்க்கை? பிசாசு சொல்றதுல வாழ்க்கை நல்லா இருக்குமா? நீ யோசித்து பாருங்க. நான் சொல்றது கடவுள் அதிகமா நேசிக்கிறார். எப்படி சொல்றது? இப்படி பிரசங்க காரணம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ சபைகளுக்கு கிடைக்காத சத்தியங்கள், எத்தனையோ விசுவாசிகளுக்கு கிடைக்காத சத்தியங்கள். ஸ்தோத்திரத்துக்கு ஆண்டவர் நம்மளோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். You love me. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறது உண்மையானால் என் ஆடுகளை கேட்பாய். என்னை நேசிக்கிறது உண்மையானால் என் கட்டளைகளை மேற்கொள்வாயா? ஓசியா தன் முழு இருதயத்தோடு, தன் முழு ஆத்மோடு, தன் முழு பலத்தோடு தேவனை நேசித்தான். இவனை போல முன்னாடி இது போல ராஜா இருந்ததில்லை, இவனுக்கு பின்பதாக இதை போல ஒரு ராஜா எழுப்பினதில்லை. 8 வயசுல ராஜாவான, 8 வயசுல ராஜாவான தேவனை தெரிந்த ஒரு உணர்வு அவருக்குள்ள வந்தது. பெரியமான கதை. இன்றைக்கு நீங்கள் இந்த வசனத்தை எந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்? என்ன கடைபிடிக்க போகிறீர்கள்? யாராயிரம் ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்லும்போது அதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா? அது இவ்வளவு பெரிய சக்திகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா? கொஞ்சம் புளித்தம்மா சொல்லுங்க, கொஞ்சம் புளித்தம்மா என்ன வாக்கும்? பெசைச்சமாவும் எல்லாத்தையும் தான் வாக்கிடும், புளிப்பாக்கிடும். நீ இவ்வளவு விசுவாசத்தை வச்சிருப்ப, இவ்வளவு பரிசுத்தத்தை வச்சிருப்ப, இவ்வளவு நீதியை நீ வச்சிருப்ப, இவ்வளவு ஜபத்தை நீ வச்சிருப்ப, இவ்வளவு கண்ணீரை அவருடைய சமூகத்தில் வச்சிருப்ப, இவ்வளவு பக்தியை நீ வச்சிருப்ப. ஒரு கிறிஸ்துவ வருவான், கொஞ்சோண்டு அவிசுவாசத்தை கலக்கும்போது ஒட்டுமொத்த விசுவாசமும் கெட்டு போயிடும். ஒட்டுமொத்த விசுவாசமும் எல்லா பிளஸிங்ஸ், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரா மாதிரி இருக்கும், நன்மைகள் வரா மாதிரி இருக்கும், வருமானங்கள் வரா மாதிரி இருக்கும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வழிகள் அழிவை நோக்கி ஓடிக்கும். ஆண்டவர் சொல்கிறார், கோபம் அவர்களை பற்றி. இஸ்ரவேல் மக்களுக்காக நான் சொத்தை தான் கொடுத்தேன், இஸ்ரவேல் மக்களுக்காக நான் வந்து பணத்தை தான் கொடுத்தேன், இஸ்ரவேல் மக்களுக்காக நான் ஆதாரத்தை தான் கொடுத்தேன், இஸ்ரவேல் மக்களுக்காக நிலங்களை தான் கொடுத்தேன், வீடு தான் கொடுத்தேன், கடலை தான் கொடுத்தேன். ஆனால் உங்களுக்காக நான் ஜீவனை கொடுத்தேன், உங்களுக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். என்னை நேசிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை அன்பு கொள்வோம். இந்த உலகத்தில் நம்மளை போல ஒரு பணக்காரங்க யாரும் கிடையாது, நம்மளை போல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் யாரும் கிடையாது, நம்மளை போல சந்தோஷம் உள்ளவர்கள் யாரும் கிடையாது, நம்மளை போல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது யாரும் இருக்க முடியாது. நாம் ஒருவேளை மறித்தால் தேவனுடைய ஆட்சிக்கு நாம் இருப்போம் என்பதை சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கல்வி